நண்பர்களே வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல வந்து என்னன்னா, அடுத்து என்ன மான்வா போடுறதுன்னு சொல்லிட்டு கேட்டுருந்தேன். அதுக்கு வந்து என்னன்னா, ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து என்னன்னா கமெண்ட் பண்ணியிருந்தாரு. நீங்க கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. கண்டிப்பா இந்த வாரம் சண்டே வந்து என்னன்னா, உங்களுக்கு நீங்க சொன்ன இந்த மான்வா வந்து என்னன்னா, நான் வந்து அப்லோட் பண்றேன். சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம். எங்க சன் ஆஃப் நாங்கலாம் அப்படிங்கிற மான்வா தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன வீடியோல கதைய எங்க முடிச்சிருந்தோம், நம்ம ஹீரோ அவர் கீழ வந்து ஒரு போஸ்ட்ட உருவாக்குறதுக்காக ஆளுங்கள வந்து சேர்த்துட்டு இருப்பாரு. அவர் சொல்றது வந்து என்னன்னா, அந்த பேசுற விஷயங்கள கேட்டு என்லைட்மென்ட் அடைஞ்சு 2 மான்க்கும் வந்து என்னன்னா, ஒரு ஊடாங் செட்டோட எல்டும் வந்து என்னன்னா ஹீரோவோட அப்பா கூடயே வந்து போய் திரும்ப சண்டைக்கு வந்து போயிருப்பாய்ங்க. தோத்துட்டு வந்திருப்பாய்ங்க. திரும்பவும் ஹீரோவுக்கு வந்து என்னன்னா, அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ வந்து என்னன்னா, அவனோட அந்த மார்ஷியல் ஆர்ட்ட வந்து செஞ்சு காமி அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து கேட்கவே, உடனே அவன் செஞ்சு காமிச்சிருப்பான். "நீ என்னடா ஒழுங்காவே செய்ய மாட்டேங்கிற" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அடுத்தடுத்து அவன் அவன் செஞ்ச அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸே வந்து என்னன்னா, திரும்ப வந்து செய்ய ஆரம்பிப்பான். பார்த்தாக்கா அந்த எல்டர் செஞ்சத விட ஹீரோ வந்து என்னன்னா, அடுத்த ஸ்டெப்புக்கு போய் என்னன்னா, அந்த ஸ்வாட் ஆர்ட்ட வந்து என்னன்னா, பெர்ஃபெக்ட்டா வந்து என்னன்னா, இப்ப யூஸ் பண்றான். இது உண்மையாவே வந்து என்னன்னா, ஸ்வாட் சென்ஸ் தான். இவன் எப்படி இத வந்து யூஸ் பண்றான்? இவன் கரெக்ட்டா வந்து ஏர வந்து டிப் பண்ணிட்டு, கரெக்ட்டா வந்து என்னன்னா, இந்த மூவ்மெண்ட் ஆர்ட்ஸ வந்து சூப்பரா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கான். என்னால இத நம்பவே முடியல. இந்த பையனுக்கு வந்து என்ன எப்படி இது வந்து முடியுது? பார்த்தாக்கா நம்ம ஹீரோ வந்து என்னன்னா பண்ணும்போது, நம்ம ஹீரோவோட அந்த டாண்டியன்ல வந்து என்னன்னா, அப்படியே அந்த சீடு மாரி வந்து என்னன்னா, அந்த எனர்ஜி வந்து என்னன்னா ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். என்னால இத நம்பவே முடியல. உண்மையாவே இது வந்து ஸ்வாட் சென்ஸ் தான். இந்த பையன் எப்படி இத வந்து இது பண்ணான்? அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்னால இத நம்பவே முடியல. எப்படி இந்த பையனால இது வந்து செய்ய முடிஞ்சுச்சு? இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. நம்ம 2 பேரும் என்னன்னா இப்பயே வுடான்ஸ்க்கு போறோம். அங்க போய் என்னன்னா, "உன்ன சீக்கிரமா நான் ஒரு பெரிய மாஸ்டரா வந்து மாத்த போறேன்" அப்படிங்கும்போது, அவன் என் கூட ஷாவ்லின் டெம்போக்கு தான் வரணும். அப்படின்னு சொல்லும்போது, "நீ உன் மாஸ்டர் ஆர்ட்ட வந்து காட்டுறியா?" அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் வந்து நான் வந்து இப்போதைக்கு வந்து காட்டல." சரி ஓகே. நான் சொன்ன மாரி தான். முதல்லயே சொன்ன மாரி தான். 200 சிவில் கேங் கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு என் டீம்ல வந்து ஜாயின் ஆயிக்க. என்னால நம்பவே முடியல. இந்த பையனோட அந்த உடம்புல இருந்து கிட்டத்தட்ட போதி தர்மர் மேல இருந்து வரக்கூடிய அந்த ஆறாவே வந்து வருது. இந்த சின்ன பையனுக்கு அவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்கா? நீ எங்கடா போயிட்டுருக்க? அதான் அவரு சொன்னார்ல 200 சில்வர் கேங் அததான் போய் என்ன பண்றதுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். எங்க போய் கேட்க போற? அதுதான் எனக்கும் தெரியல. எங்க போய் இது பண்றதுன்னு. ஆனா அத விட எனக்கு வேற சில விஷயங்கள் தோணிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்க்குறேன். பார்த்தாக்கா இவனோட மாஸ்டர் வந்து சொல்லியிருப்பாரு. ஹவர்ஸ் ஃபாஸ்ட்டா வந்து ஆவுறதுக்கு நெறைய விஷயங்கள் இருக்கு. நீ வந்து என்னன்னா இப்ப நான் செலக்ட் பண்ணியிருக்கேன்னா, அதுக்கு ஒரு சில காரணமும் வந்திருக்கு. உன்ட்ட நெறைய குறைகள் இருந்தாலும், இத நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹையர் ஆகுறதுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு மாஸ்டர் அத வந்து யூஸ் பண்ணுவாரு. பார்த்தாக்கா, அத வந்து யூஸ் பண்ணத பார்த்தோனே, இவனால அது எதையுமே வந்து புரிஞ்சுக்கவே முடியல. கிட்டத்தட்ட விண்ட வந்து என்னன்னா, ஈஸியா வந்து என்ன அப்படியே மேனிபுலேட் பண்ணி, அந்த இது வந்து என்ன அந்த ஸ்வாட் வந்து யூஸ் பண்ணுது. என்னால இத பார்க்கவே முடியல. எப்படி இது முடிஞ்சுச்சு? அதுக்காக தான் இது வந்து என்ன லெஜெண்ட் டெக்னிக்கு. இது வந்து என்னன்னா, அவ்வளோ சீக்கிரத்தில யாராலயும் வந்து இது பண்ணிட முடியாது. அப்படிங்கும்போது, இந்த பையன் அவ்வளோ ஈஸியா வந்து என்னன்னா, அத வந்து செஞ்சுட்டான். என்னால நம்பவே முடியல. இவன் எவ்வளோ பெரிய ஆளா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. என்னால இனிமே வந்து என்னன்னா பொறுத்துட்டு இருக்க முடியாது. ஏய் நில்லு நில்லு. எனக்கு அப்போ ஒரு ஐடியா வந்து தோணுது. நாம அங்கேயே வந்து போக ஆரம்பிக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் என்னன்னா கிளம்பி ஒரு இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாய்ங்க. இன்னொரு பக்கம் பார்த்தாக்கா, ஒரு மெர்ச்சன்ட் ஹவுஸ்ல வந்துட்டு இந்த மாரி லெட்ஜர்லாம் வந்து "என்னாச்சு? நீ எங்கேய்யா வந்து போட்டுட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "அதெல்லாம் வந்து எனக்கு தெரியாது. நீ அவன் வந்து பேசிக்கிட்டே இருக்க. நீ எங்கடா போயிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கத்தும்போது, "நீ என்ன சொல்லிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் திரும்புனோனே பார்த்தாக்கா, அவன் மூஞ்சில வந்து என்னன்னா தங்க ஷேப்ல ஒரு மச்சம் இருக்கு. "நீ நீ நீ அவனா?" அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது, "நான் தான்டா, நான் தான். இந்த இடத்த வந்து நான் ஃபுல்லா இப்ப டேக் ஓவர் பண்ண போறேன்." இந்த இடம் வந்து ஃபுல்லாவே இப்ப என் கண்ட்ரோலுக்கு வந்து வரப்போகுது. அப்படின்னு சொல்லும்போது, "உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என்கிட்டயே வந்து இப்படி பேசிட்டு இருப்ப? என்கிட்ட வந்து இப்படி பேசுறதுக்கு உனக்கு எவ்வளோ திமிரு இருக்கும்?" அப்படின்னு சொல்லி அவன் கத்திட்டே இருக்கும்போது, "நீ என்ன சொல்லிட்டு இருக்க? போயி இந்த மாரி தேவையில்லாம பேசிட்டு இருக்கால, உன்ன சீட் பண்ணிட்டு போனாளே உன் பொண்டாட்டி, அவட்ட போய் இந்த மாரி பேச ஆரம்பி. என்கிட்ட இந்த மாரிலாம் வந்து வச்சுட்டு இருக்காத." அப்படின்னு சொல்லி அவன் சொன்னோனே, அவன் அப்படியே வந்து டென்ஷன் ஆயிருவான். அவன் அது பேசின அந்த இதுல இவனுக்கு அப்படியே வாய தள்ளி நுரையே வந்து வந்துரும். ச்சே! முட்டா பயலுக. இனிமே இந்த மொத்த இடமும் எனக்கு தான் சொந்தம். அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு நோட்டீஸ் வந்து போட்டு, இது வேற யார்ட்டயாவது குடுக்கலான்னு தான் நெனச்சேன். ஆனா இவங்க மூஞ்சி எல்லாத்தையும் நானே பார்க்கணும்னு ஆசைப்பட்டு தான் வந்தேன். அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது பார்த்தாக்கா, இவங்க 2 பேர் வந்து இந்த மாரி ஒரு 200 சில்வர் ஏன் குடுக்கணும்போது, என்னடா எல்டர்ஸ் நீங்க என்ன இப்ப பிச்சை எடுக்கவே ஆரம்பிச்சுட்டீங்களா? ஆனா எனக்கு உங்க மேல இருந்து பணத்தோட வாசனை வந்து அடிக்குதே. ஏய் முட்டா பயலே வாய மூடுறா! தேவையில்லாம நீ பாட்டுக்கு லூஸ் மாரி பேசிட்டு இருக்காத. நீங்க எதுக்காக வந்து என்னன்னா பணத்த கேட்டுட்டு இருக்கீங்க? அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாரி நாங்க யங் மாஸ்டர் டீம்ல வந்து சேரணும். அதுக்காக தான். என்ன பத்தி உங்களுக்கு தெரியும்ல. பணம் குடுக்கலன்னா சரி, உங்ககிட்ட என்ன இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் வந்து எடுத்துக்குவேன். அதனால நான் உங்க கூட வந்து என்னன்னா வரேன். உங்க யங் மாஸ்டர வந்து என்னன்னா நானே பார்க்குறேன். நேர்ல வந்து பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து என்ன பணம் தரலாமா? வேணாமாங்கிறத நான் முடிவு பண்றேன். அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட இடத்துக்கு வந்து போனோனே, ஹீரோ வந்து என்னன்னா அந்த ஸ்வாட் ஆர்ட்ஸ் வந்து என்னன்னா பண்ணிட்டே இருப்பான். இத பார்த்தோனே வந்து என்னன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கு. உண்மையாவே என்னன்னா மார்ஷியல் ஆர்ட்ங்க என்னன்னா பயங்கரமா ட்ரெயின் பண்ணுவாய்ங்க. அப்படியே என்னன்னா ரொம்ப இதா இருக்கும். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லுவாய்ங்க. பார்த்தா நம்ம மாஸ்டர் என்னன்னா ரொம்ப காமா, சூப்பரா வந்து செஞ்சுட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெயில்ல வந்து பேசிட்டு, அங்க இருக்க அந்த ஒரு பிரெட் எடுத்து சாப்பிடும்போது, "ஹெட்மேட் நீங்க என்ன 2 பிரெட் ஒரே நேரத்தில எடுக்கிறீங்க? வயசாயிடுச்சுல்லம்மா ஒண்ணும் தெரியல" அப்படிங்கும்போது, "அதெல்லாம் கிடையாது" அப்படிங்கும்போது அந்த மெய்டு இருந்துட்டு செம்ம டென்ஷனா அவ பாவிய பார்த்துட்டு, "என்ன அப்ப எனக்கு வந்து என்ன நீங்களே புத்தி சொல்ல வரீங்களா?" அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தாக்கா, அங்க டக்கு டக்குன்னு ஆளுங்கலாம் உள்ள நுழைஞ்சிருவாய்ங்க. இவங்க எதுக்கு இங்க வந்துட்டு இருக்காய்ங்க? ஒர்க் டைம்ல எதுக்காக இந்த லூசு பயலுகலாம் இங்க வந்துட்டு இருக்காய்ங்க?
"யார்ரா நீங்க? தொறந்த வீட்ல நாய் நுழையிற மாரி நீங்க பாட்டுக்கு உள்ள வந்துகிட்டே இருக்கீங்க" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த எல்டர் வந்துட்டு, "நாங்கலாம் யங் மாஸ்டர் கூட வந்து ஜாயிண்ட் ஆக வந்திருக்கோம்" அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது, ஹீரோ வந்து என்னன்னா அந்த ஸ்வாட் டான்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் வந்து என்னன்னா ஸ்வாட் டான்ஸ்ல இருக்காரு. "தயவுசெய்து யாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க" அப்படிங்கும்போது, இவைங்க வேற எல்லாமே ஏதோ நொசு நொசுன்னு ஏதோ சவுண்ட் ஏத்துற மாரி இருக்கு. இருந்தாலும் இத வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோ டக்கு டக்குன்னு அவரோட மெரிடியன்ஸ வந்து என்னன்னா, அந்த சீட் மாரி இருக்க அந்த இதோட வந்து கனெக்ட் பண்ணிடுறாரு. பக்காவா வந்து என்னன்னா, அந்த ஸ்வா டான்ஸ வந்து பண்ணோனே பார்த்தாக்கா, அந்த சீடும் வந்து என்னன்னா, இருந்தத விடன்னா, இப்ப இன்னும் கொஞ்சம் அப்படியே பெருசாக ஆரம்பிக்குது. பரவாயில்லையே! இத வந்து என்னன்னா, நான் வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து பண்ணிட்டேன் போலயே! அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தாக்கா, ஹீரோ ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுறான். எதுக்குடா இவங்க எல்லாம் வந்து என்னன்னா, எங்கேயோ நிக்கிறாய்ங்க அப்படிங்கும்போது, அவைங்க அதுக்கு மேல வந்து ஷாக் ஆயிருவாய்ங்க. இவரு இத வந்து எப்படி செஞ்சாரு? நீங்க இத எப்படி செஞ்சீங்க? என்னால இத நம்பவே முடியல. நீங்க எப்புட்றா முதல்ல இது எல்லாத்தையும் வந்து செஞ்சீங்க? இந்த மாரி டெக்னிக்லாம் வந்து நீங்க வந்து எப்படி மாஸ்டர் பண்ணீங்க? அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது, அவன் கழுத்திலேயே ஒரு அடி. நான் தான் வந்து என்னன்னா, கோல்டன் கிங்ன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து சொல்லுவாங்க. ஹெவன்லி பேங்கோட ஒரு மேனேஜர் அப்படிங்கும்போது, என்ன இது? இவன் எதுக்கு வந்துட்டு இருக்கான்? இவங்கலாம் எதுக்கு முதல்ல தேவையில்லாம உள்ள விட்டீங்க? அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது, ஒரு நிமிஷம் நில்லுங்க. நாங்க வந்து இங்க எதுக்காக வந்திருக்கோம்னா, உங்களோட அந்த 200 சில்வர் அங்க குடுத்து நாங்க எல்லாரும் உங்க டீம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு தான். என்னடா சொல்ற? உங்க எல்லார்ட்டயும் எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட நீங்க என்னன்னா இந்த கிளான்ல 20 மாசம் வேலை செஞ்சா தான் அந்த காசு இருக்கு. உங்கள்ட்ட எப்படி அது கிடைச்சது? அத நான் சொல்றேன். நீங்க வந்து என்னன்னா, என்ன பத்தி வந்து தெரிஞ்சுக்கணும். யார் நீ முதல்ல? அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, ஒரு நிமிஷம். என்னன்னு உங்களுக்கு தெரியலையா? நீங்க வந்து என்னன்னா சின்ன வயசுலேருந்து வந்து என்னன்னா சேர்த்து வச்சீங்களே சில விஷயங்கள். அது எல்லாமே இருக்கிறது வந்து என்னன்னா என்னோட பேங்க்ல தான் வந்திருக்கு. அதோட முதலாளியே நான் தான். அப்படிங்கும்போது, இங்க பார்த்தீங்களா, நீங்க இதுவரைக்கும் சேர்த்து வச்ச விஷயங்கள். அதுதான் வந்து இருக்கு. இத குடுத்துட்டு போறதுக்காக தான் வந்தேன். அங்க பார்த்தீங்களா, அந்த டிக்கெட் ஒரு டிக்கெட்டே வந்து என்னன்னா 20,000 அந்த கோல்டு வந்து வரும். அப்படிங்கும்போது ஹீரோ அது காதுல வந்து கேட்டோனே சந்தோஷமாயிடுறான். குதூகலமாயிட்டு உங்கள வரவேற்கிறேன் அப்படிங்கும்போது, "என் மாஸ்டர் ஏன் வந்து இப்படி நடந்துக்கிறாரு?" அப்படின்னு சொல்லி அந்த மெயில்ல வந்து பார்த்துட்டே இருக்கும்போது, "நீங்க இங்க எதுக்காக வந்தீங்க?" "எனக்கு ஒருத்தன பழி வாங்கணும். நாம்குன் சான்னு சொல்ட்டு. அவன நீங்க பழி வாங்குனீங்கன்னா போதும். உங்களுக்கு தேவையான எல்லா சாப்பாட்டும் வந்து செய்றதுக்காக நான் வந்து தயாரா இருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும்னாலும் சரி, அந்த பணத்த வந்து மொத்தமா வந்து குடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன்." "ஒரு நிமிஷம் நில்லுங்க. இந்த மாரி பழி வாங்குறதுலாம் வந்து எனக்கு வந்து இது கிடையாது. என்ன இவரு வந்து பழி வாங்கணும் அது இதுங்கிறாரு. நீங்களும் என்ன பழி வாங்குறதுக்கு தான் இங்க வந்திருக்கீங்களாங்கும்போது, அவைங்க கண்ணெல்லாம் அப்படியே சிவப்பு கலர்ல வந்து மாற ஆரம்பிக்குது. போச்சு. நீங்க எல்லாருமே அப்ப பழி வாங்குறதுக்கு தான் இங்க வந்திருக்கீங்களா? ஆமா மாஸ்டர். நீங்க வந்து என்னன்னா ஒரு பயங்கரமான ஆள். உங்களுக்கு கீழ இருந்தா கண்டிப்பா அவங்க எல்லாத்தையும் என்னால பழி வாங்க முடியும். வாய மூடுறா! யார்றா உங்களுக்கு இதெல்லாத்தையும் வந்து சொன்னது? எனக்கே எதுவுமே தெரியாதுடா. நானே கத்துக்குட்டி அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கோனே எல்லாரும் ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிருவாய்ங்க. உடனே அவன் சொன்னான் வந்துட்டு கக்கா பக்கன்னு சிரிச்சுட்டு, "இங்க பார்றா மாஸ்டர் வந்து கத்துக்குட்டியாம்" அப்படிங்கும்போது அங்க இருக்கிற எல்லாருமே வந்து சுத்தி சுத்தி சிரிக்க வந்து ஆரம்பிச்சுருவாய்ங்க. மாஸ்டர் உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து புரியல. நான் உங்களுக்கு வந்து தெளிவா வந்து சொல்றேன். நீங்க யூஸ் பண்ணீங்களே இந்த ஸ்வாட் ஆர்ட். கிட்டத்தட்ட வந்து என்னன்னா, இது யாராலயும் வந்து யூஸே வந்து பண்ண முடியாது. கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு வந்து என்னன்னா ட்ரெய்னிங் எடுத்தா தான் அத யூஸ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு டெக்னிக். இத நீங்க மாஸ்டர் படிக்கீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு சப்பானேட்டா சேர்றதுக்கு நான் விருப்பப்படுறேன். 8த் டிராகன்னு ஒருத்தன் சேர்றான். 3 டீமர்ன்னு ஒருத்தன் சேர்றான். எல்லாரும் வந்து என்னன்னா உங்களுக்கு கீழ ஜாயிண்ட் ஆயிரோன்னு சொன்னோனே, ஹீரோக்கு ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிரும். என்னடா இது? அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சைட்ல பார்த்தாக்கா, அந்த மாங்கும், அந்த ஊடாங் செட்ல எல்டரும் அவைங்களும் வந்து ஜாயிண்ட் ஆயிரும். கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து என்னன்னா, ஹீரோ கீழ வந்து என்னன்னா ஜாயிண்ட் ஆக ஆரம்பிச்சுருவாய்ங்க. எனக்கு இது ஒண்ணுமே புரியல. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? கண்டிப்பா இவங்க எல்லாத்தையும் வந்து நீங்க உங்க கூடயே வந்து ஏத்துக்கணும். அதுதான் வந்து என்னன்னா, என்னோட ஒரு ஆசையும் கூட. நீங்க இப்படி செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நான் செய்றேன். அப்படிங்கும்போது பார்த்தாக்கா, அந்த இடத்துல வந்து எல்லாருமே அடுத்தடுத்து நான் வரேன், நான் வரேன்னு சொல்லிட்டு எல்லாருமே வர ஆரம்பிச்சுருவாய்ங்க. மாஸ்டர் உங்களுக்கு புரியலையா? உங்களோட ஒர்த் என்னங்கிறது உங்களுக்கே வந்து தெரியல. நீ என்ன சொல்லிட்டு இருக்க? எனக்கு ஒண்ணுமே வந்து புரியலையே! அப்படின்னு சொல்லி ஹீரோ பெத்த பெத்தன்னு முழிச்சுட்டே இருக்கும்போது, சரி ஓகே இங்க பாருங்க நான் வந்து என்னன்னா என்னோட மார்ஷல் ஆர்ட்ட வந்து யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாங்க் வந்து என்னன்னா அவரோட கையில வந்து அந்த ஃபிட்ஸ் டெக்னிக் வந்து யூஸ் பண்றாரு. இது ஒண்ணும் அவ்வளோ கஷ்டமான ஒரு டெக்னிக் மாரி தெரியலையே! ஆமா மாஸ்டர் இப்ப இத நீங்க ட்ரை பண்ணுங்க. சரி ஓகே இது ஒண்ணும் அவ்வளோ கஷ்டம் ஒண்ணும் கிடையாது. இத வந்து ஈஸியா வந்து ட்ரை பண்ணிடலாம். இத ஏன் என்ன வந்து இப்படி ட்ரை பண்ண சொல்றாய்ங்க? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து என்னன்னா அந்த இடத்துல அதே மாரி குத்துனா பார்த்தாக்கா அந்த இடமே பயங்கரமா வெடிக்குது. என்னடா நடக்குது இங்க? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா, அந்த இடத்துல வந்து என்னன்னா பெரிய ஒரு கையால வந்து ஒரு அச்சே வந்து விழுந்துரும். "பார்த்தீங்களா மாஸ்டர் எந்த அளவுக்கு என்னோட டெக்னிக்க நீங்க வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து பண்ணியிருக்கீங்கங்கும்போது, ஏய் நீ வந்து பண்ணு." அப்படின்னு சொல்லி கூட்டத்துல இருக்க ஒருத்தவன்ட்ட வந்து சொல்லும்போது, அவன் அவன் கையில இருக்க அந்த இத எடுத்து வந்து டக்கு டக்குன்னு அந்த ஸ்வாட ஏர்ல வந்து இது பண்ணி கட் பண்ண வந்து ஆரம்பிச்சுருவான். ஓகே. இத வந்து இப்போ வந்து நான் வந்து ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அத வந்து ட்ரை பண்ண வந்து ஆரம்பிச்சுருவான். அவன விட பெர்ஃபெக்ட்டாவே வந்து பண்ண ஆரம்பிச்சுருவான். என்னால இத நம்ப முடியல. எப்படி எப்படி இது வந்து என்னன்னா என்னால வந்து செய்ய முடியுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உண்மையாவே தான் மாஸ்டர். உங்களால எல்லா டெக்னிக்க வந்து பார்த்தாலே போதும். அது வந்து உங்களால ஈஸியா வந்து பண்ணிட முடியும். அப்ப நான் அந்த பேசிக்ஸ் எல்லாத்தையும் வந்து படிச்சதுனால, எனக்கு எல்லாமே வந்து ஈஸியா இருக்கு. இதுதான் வந்து என்னன்னா, அந்த கெல்ட் பையன் ஸ்வாட் இம்மார்டல். அவனோட அந்த புக்க வந்து என்னன்னா, ஃபுல்லா நான் மாஸ்டர் பண்ணதுனால தான் இது வந்து நடந்திருக்கு போல அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்துட்டே இருக்கும்போது, உண்மையாவே இது கிரேட் மாஸ்டர். உங்களால இப்ப எல்லாமே வந்து செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கை தட்டிட்டு அந்த இடத்துல நெறைய விருந்து எல்லாத்தையும் கொண்டு வர ஆரம்பிச்சுருவான். இப்ப நீங்க என்ன சாப்பிட்டாலும் சரி, அது எல்லாமே வந்து நானே வந்து பணம் தரேன்.
அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாத்துக்கும் வந்து என்னன்னா விருந்த வந்து குடுத்துருவான். எல்லாரும் வந்து என்னன்னா அப்படியே வந்து என்னன்னா சாப்பிட்டுட்டு அந்த பார்ட்டிய வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாய்ங்க. சரி ஓகே. உங்களுக்கு இப்ப நீங்க எதுக்காக வந்து என்னன்னா இங்க என்கிட்ட வந்திருக்கீங்க? நீங்க எதுக்காக அந்த நாமுங் சாங்கிறவன பழி வாங்கணும்னு நெனைக்கிறீங்க? அத கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த கிழவனுக்கு சரக்கு ஊத்தி குடுத்துட்டு அது ஒண்ணும் அவ்வளோ பெரிய கதை கிடையாது. நான் வந்து என்னன்னா, பணத்து மேல இருக்க ஆசைய வந்து விட்டுட்டேன். ஏன்னா, என்கிட்ட வந்து என்னன்னா, மலை போல தங்கம் வந்து இருந்துச்சு. அப்புறம் வந்து என்னன்னா, என்கிட்ட இருக்க காச வச்சு லெஜெண்டரியான ஆர்மர், லெஜெண்டரியான ஸ்குவாடு எல்லாமே வந்து என்னன்னா, லெஜெண்டரியா வந்து வாங்கிட்டேன். அத வாங்கிட்டு இந்த மொத்த உரிமையும் வந்து என்னன்னா, டேக் ஓவர் பண்ணணும்னு சொல்லிட்டு கிளம்புனேன். வீக்லிங்ஸ் எல்லாத்தையும் வந்து என்னன்னா, போட்டு பொளந்தேன் என்கிட்ட இருக்க ஆர்மர வச்சு. எவன் வந்து என்கிட்ட வந்து சண்டைக்கு வந்தாலும் சரி, அவன்கிட்ட எவ்வளோ பவர்ஃபுல்லான மார்ஷல் ஆர்ட் இருந்தாலும் சரி, அவன் வந்து என்னன்னா, என்கிட்ட தோத்து தான் வந்து போவான். ஆனா, ஒரு வாட்டி ஒருத்தன் வந்து என்ன ஆற வார பிளேட வச்சு வந்தான். அவன வந்து என்னன்னா, பாய்சன வச்சு நான் வந்து போட்டு தள்ளிட்டேன். அப்பதான் எனக்கு புரிஞ்சுது. என்ன வகையான மார்ஷல் மாஸ்டரா இருந்தாலும் சரி, பாய்சன் இருந்தாலே போதும் அவைங்கள ஈஸியா வந்து போட்டு தள்ளிடலான்னு. பாய்சன் எல்லாத்தையும் வந்து வீசி என்ன இந்த முடிவுலயே வந்து என்னன்னா, நான் ஒரு பெரிய லெவலுக்கு வந்து வந்தேன். கிட்டத்தட்ட எல்லாரும் என்ன வாட்டர் டிராகன்னு கூப்பிடுற அளவுக்கு என்னோட பவர் வந்து என்னன்னா, அந்த அளவுக்கு இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் நான் வந்து போயிட்டே இருக்கும்போது தான் அவன வந்து சந்திச்சேன். "யார்றா நீ? எதுக்காக நீ இங்க நின்னுட்டு இருக்க? உன் மூஞ்சி முகரைய உடைக்கணுமா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "என் வழிய விட்டு நகர்ந்து போடா" அப்படின்னு சொல்லி அவன் சொல்லும்போது, அடுத்து என்ன நடந்துச்சுங்கிறத இன்னொரு வீடியோல வந்து பார்க்கலாம். சேனல லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாம ஹைப் பட்டன வந்து குடுத்துருங்க. இனிமே வந்து அடுத்து நான் தொடர்ந்து தினமும் வந்து வீடியோ வந்து போட்டுர்றேன். சரி ஓகே. டாட்டா பாய்.